மும்பை சிட்டில ஒரு உயிருள்ள மம்மி ஊரையே அழிச்சுக்கிட்டு அங்க உள்ள கார் எல்லாம் தூக்கி வீசிட்டு அப்புறம் மரத்தை எல்லாம் புடுங்கி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. சிட்டில திடீர்னு இப்படி ஒரு உயிருள்ள மம்மி வந்துச்சுன்னு மக்கள் எல்லாரும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரம் அங்க இருந்த மியூசியம்ல மக்களோட கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா எகிப்துல இருக்கிற 3 மம்மியையும் மும்பைல இருக்கிற 3 மியூசியம்க்கு கொண்டு வர்றாங்க. அதை பாக்குறதுக்கு தான் மும்பைல இருக்கிற மக்கள் எல்லாரும் மியூசியம்க்கு கூட்டம் கூட்டமா போறாங்க. அப்போ இந்த மியூசியம்ல இருக்கிற இந்த பிக்சரை பாருங்க. இத பார்த்து சொல்லுங்க, இந்த பிக்சர் ரியலா இல்ல ஃபேக்கான. உங்க ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஆன்சர், இது ஃபேக் பிக்சர். ஏன்னா இந்த பிக்சர் 1820ல எடுத்ததுன்னு சொல்றாங்க. இது ஏன் ஃபேக்னா 1820ல பிளேனே கண்டுபிடிக்கல, ஆனா இந்த பிக்சர்ல பிளேன் பறந்துகிட்டு இருக்கு. சோ இது ஃபேக் பிக்சர். அந்த நேரம் பார்த்து அந்த உயிருள்ள மம்மி மியூசியம்குள்ள வந்து உடனே ஒரு மாதிரியான கேஸ் ரிலீஸ் பண்ணுது. அதனால அங்க இருக்கிற மக்கள் சரியா மூச்சு விட முடியாம அப்புறம் எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே அந்த மம்மி அந்த மியூசியம்ல இருக்கிற மம்மி பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிடுது. இதே மாதிரி மத்த 2 மியூசியம்ல இருக்கிற மம்மி பெட்டிய தூக்கிட்டு போயிருது. இந்த சம்பவம் தான் அன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் ட்ரெண்டிங்கா பேசப்படுது. இது மூலமா அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிய வருது, மும்பைல ஒரு உயிருள்ள மம்மி இருக்கணும், அது அங்க இருக்கிற மியூசியம்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற மம்மி பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போகுதுன்னு. அந்த நேரத்துல மக்கள் எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா மத்த மம்மிஸ் எல்லாம் உயிரோட வந்துருமோன்னு. உடனே இந்த கேஸ டிடெக்டிவ் மெகுல் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. டிடெக்டிவ் மியூசியம்க்கு போய் பாக்குறாரு. அங்க இருக்கிற ஓனர் கிட்ட போய் பேசுறாரு. அந்த ஓனர் சொல்றாரு, இது மாதிரி ஒரு மம்மி வந்து ஒரு விதமான கேஸ லீக் பண்ணுச்சு. உடனே இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மயக்கம் போட்டுட்டாங்க. அப்புறம் அந்த மம்மி அங்க இருக்கிற மம்மி பெட்டியை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்போ அந்த டிடெக்டிவ் யோசிக்கிறாரு. அப்போதான் பக்கத்துல ஒரு பைப் விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. அப்போதான் அந்த டிடெக்டிவ்க்கு புரிய வருது, இந்த பைப் மூலமா தான் யாரோ கேஸ விட்டுருக்காங்க. அதனால அந்த மியூசியம்ல இருக்க யாரோ ஒரு நபர் அந்த மம்மிக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. உடனே அந்த மியூசியம்ல இருந்த ஒரு 3 பேர்கிட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. முதல்ல செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேக்குறாரு. அவரு சொல்றாரு, சார் நான் வெளியில காவல் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த மம்மியை பார்த்த உடனே நான் பயத்துல ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவதா டெக்னீசியன் சொல்றாரு, சிசிடிவி ரூம்ல இருந்து மம்மியை பார்த்த பயத்திலே நான் வெளியிலே வரல, நான் தான் ஓனருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ஓனர் சொல்றாரு, ஆமா சார், அவன் தான் எனக்கு போன் பண்ணி சொன்னான். உடனே டிடெக்டிவ்க்கு புரிஞ்சிடுது யாரு மம்மிக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு. உங்க ஆன்சரை கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? அந்த 3 பேர்ல யாரு மம்மிக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு? ஆன்சர், டிடெக்டிவ் மெகுல் உடனே டெக்னீசியனை பிடிச்சிடுறாரு. ஏன்னா எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நீ மட்டும் ஏன் விழல? ஏன்னா அவன் ஃபேஸ்ல மாஸ்க் போட்டு இருந்த தடயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனோட பாக்கெட்ல மாஸ்கும் இருக்கு. உடனே அந்த டெக்னீசியன் சொல்றான், சார் எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் பொதுவா எப்போதுமே மாஸ்க் போட்டுட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். இது மாதிரி அந்த கேஸ் மியூசியம் ஃபுல்லா பரவுதுன்னு, அதுக்கப்புறம் அந்த மம்மி பெட்டியை தூக்கிட்டு போயிருச்சுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு டெக்னீசியன் சொல்றான். அந்த பெட்டியில ஏதாவது விலை உயர்ந்த பொருள் இருந்துச்சான்னு ஓனர் சொல்றாரு, இல்ல சார், அது எகிப்துல இருந்து கொண்டு வந்த பெட்டி, அது இல்லாம அது ரொம்ப பழசு. உடனே டிடெக்டிவ் யோசிக்கிறாரு, யாராவது அந்த மம்மி பெட்டிக்காக சிட்டிலையும் மியூசியம்லயும் இவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவாங்களான்னு. டிடெக்டிவ் அதுக்கப்புறம் அந்த 3 மம்மி பெட்டியோட போட்டோவை வாங்கி பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு புரிய வருது அந்த மம்மி பெட்டியை ஏன் திருடுறாங்கன்னு. நீங்களே அந்த 3 மம்மி பெட்டியோட போட்டோவை நல்லா உத்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஏன் அந்த மம்மி பெட்டியை திருடணும்னு. ஆன்சர், சென்டர்ல இருக்கிற மம்மி பெட்டியில வைரத்தோட ஸ்லாட் காலியா இருக்கு. அது கூடவே அதுக்கு கீழே ஒரு மேப் இருக்கு. அது ஒரு ஸ்மால் பீஸ் தான். மத்த 2 பெட்டியில இருக்கிற மேப்பை ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபுல் மேப் கிடைக்குது. ஒருவேளை அந்த பெட்டியில உள்ள மேப் அந்த வைரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகுமோன்னு யோசிச்சு அதனாலதான் இந்த 3 பெட்டியை திருடி இருக்காங்கன்னு சொல்றாரு டிடெக்டிவ் மெகுல். மெகுல் கேக்குறாரு, இந்த மம்மியை பத்தின இன்ஃபர்மேஷன் வேற யாருக்கெல்லாம் தெரியும்? அது மட்டும் இல்லாம இந்த மம்மியை பத்தி உனக்கு என்னவெல்லாம் தெரியும்னு
வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு ஓனர் சொல்றாரு, இந்த 3 மம்மியில ஒரு மம்மி ராஜாவா இருந்துச்சு, அது ஒரு கருப்பு குகையில வாழ்ந்துட்டு வந்துச்சு, பிகாஸ் அது மேல ஒரு சாபம் இருந்துச்சு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இது எனக்கும் என் கூட இருக்கிற 2 சயின்டிஸ்டுக்கும், அது மட்டும் இல்லாம என் கூட அசிஸ்டண்டா இருக்க ரூபாவுக்கும் இந்த விஷயம் தெரியும்னு சொல்றாரு. டிடெக்டிவ் அந்த சயின்டிஸ்ட் வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அங்க அவர் இறந்து கிடக்குறாரு. இன்னொரு சயின்டிஸ்ட் வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. சரின்னு ஃபைனலா ரூபா வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அவளும் இறந்து போய் இருக்கா. டிடெக்டிவ் மெகுலுக்கு யார் இந்த கொலையில இன்வால்வ் ஆகியிருப்பாங்கன்னு தெரிய வருது. நீங்க சொல்லுங்க, யார் இந்த கொலையில இன்வால்வ் ஆகியிருப்பாங்கன்னு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் ஓனர் தான். ஏன்னா அந்த மம்மி பத்தின விஷயம் அவருக்கும் அந்த இறந்து போன 3 பேருக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா இவரு மட்டும் இறந்து போகல. அப்போ இவரு தான் எல்லாரையும் கொலை பண்ணிருக்காரு. உடனே டிடெக்டிவ் ஓனர் வீட்டுக்கு போய் பாக்குறாரு. ஆனா அங்க ஓனர் இல்ல, மிஸ்ஸிங். அப்போ மெகுல் யோசிக்கிறாரு, அந்த ஓனர் அந்த வைரத்தை தேடி தான் போயிருக்காரு. ஆனா மெகுலுக்கு அந்த வைரம் எங்க இருக்குன்னு தெரியாது. அப்புறம் எப்படி ஓனரை பிடிக்கிறது? அப்புறம் தான் டிடெக்டிவ் மெகுலுக்கு அந்த வைரம் எங்க இருக்குன்னு தெரிய வருது. இங்க இருக்கிற பிக்சரை பாருங்க, அப்புறம் சொல்லுங்க அந்த ஓனர் எங்க போயிருப்பாருன்னு. ஆன்சர் ஸ்டார்டிங்ல ஓனர் டிடெக்டிவ் கிட்ட ஒரு டைம்ல கருப்பு குகையை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த கருப்பு குகையில தான் ராஜாவா, அந்த கருப்பு குகையில தான் அந்த மம்மி ராஜாவா வாழ்ந்தாருன்னு சொல்லியிருக்காரு. அந்த மம்மி பெட்டியோட மேப்ல ஸ்டார்டிங் பிளேஸ்ல கருப்பு குகையில இருந்து தான் ஆரம்பிக்குது. உடனே அந்த இடத்துக்கு போறதுக்கு டிடெக்டிவ் மெகுல் தன்னுடைய காரை வேகமா போய் திறக்கிறாரு. ஆனா ஓபன் ஆகல. ஏன்? உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டோர் ஓபன் ஆகும். டிடெக்டிவ் மெகுலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றாரு. உடனே ஓபன் ஆகுது. உடனே மெகுல் அந்த கருப்பு குகை கிட்ட போய் பாக்குறாரு. அங்க ஓனரோட காரும் வெளியில நிக்குது. அந்த குகைக்குள்ள போய் பாக்குறாரு. அங்க இருக்கிற ஒரு வழியுமே புரியல, எப்படி போறதுன்னு தெரியல. அவருக்கு 3 வழி தெரியுது. நீங்களே சொல்லுங்க, அந்த 3 வழியில எந்த வழியில டிடெக்டிவ் மெகுல் உள்ள போகணும்னு. ஆன்சர் 3வது வழியில தான் போகணும். ஏன்னா 3வது வழியில தான் ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியுது. சோ ஓனரும் அந்த வழியில தான் போயிருக்கணும் அப்படின்னு மெகுல் அந்த வழியா ஃபாலோ பண்ணி உள்ள போறாரு. அங்க அவருக்கு ஒரு பெரிய டோர் தெரியுது. அந்த டோர்ல இருக்கிற லாக்க பாருங்க. அதை ஓபன் பண்ற கோடை கண்டுபிடிங்க, பார்க்கலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா அதை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஆன்சர் டிடெக்டிவ் நம்பர் 5 பிரஸ் பண்ண உடனே டோர் ஓபன் ஆகுது. எப்படின்னா 2,3 = 8 இருக்கு. சோ 2 × 3 + 2 ஸ்டார்டிங்ல இருக்கு, அதனால 8. அதுக்கப்புறம் 3,2 = 9. சோ 3 × 2 6 + 3 = 9. அதுக்கப்புறம் 4,1 = 8. சோ 4 × 1 + 4 = 8 ன்னு வரும். சோ ஃபைனலா 1,4 = 5. எப்படின்னா 1 × 4, சோ அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். சோ ஃபைனலா 5 ன்னு வரும். சோ 5 தான் ஆன்சர். டிடெக்டிவ் மெகுல் உள்ள போன உடனே ஓனர் மாட்டிக்கிறாரு. உடனே அவனை பிடிச்சு ஜெயில போடுறாரு. டிடெக்டிவ் கிட்ட ஓனர் சொல்றான், எனக்கிட்ட பெட்டி எல்லாம் இல்ல, யாரோ ஒருத்தர் எனக்கிட்ட இருந்து பெட்டியை வாங்கிட்டு அந்த பெட்டியில இருந்த மேப்பை அவன் எடுத்துக்கிட்டு பெட்டியை மட்டும் எனக்கிட்ட கொடுத்துட்டான்னு சொல்றான். அந்த பெட்டியில உள்ள மேப்புக்கு பதிலா எனக்கு 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தான்னு சொல்றான். அதுக்கப்புறம் நான் தான் அந்த 2 சயின்டிஸ்டையும் அது கூட என்னோட அசிஸ்டன்டான ரூபாவையும் கொலை பண்ணதா சொல்லி ஒத்துக்கிறான். ஏன்னா இந்த மம்மிஸ் பத்தின விஷயம் அவங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் கொலை பண்ண அப்படின்னு அந்த ஓனர் சொல்றான். அதுக்கப்புறம் டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறாரு யார் அந்த பெட்டியை வாங்குனதுன்னு. நீங்க இந்த ஸ்டோரியில இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்க. நீங்க வேணும்னா வீடியோவை ரிப்பீட் பண்ணி கூட பாருங்க, யாரு அந்த மம்மி பெட்டியை வாங்கியிருப்பாங்கன்னு. ஆன்சர் ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் தான் அந்த பெட்டியை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. ஏன்னா அவரு மம்மி பெட்டி கூட எடுத்த செல்ஃபி போட்டோவை அவரோட வீட்ல ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்காரு. அவர் வீட்டை சர்ச் பண்ணும்போது அந்த 3 மம்மிஸ் பெட்டியும் கிடைக்குது. சோ பழையபடி டிடெக்டிவ் மெகுல் அந்த மம்மி பெட்டியை எடுத்துட்டு போய் மியூசியத்துல வச்சிடுறாரு. சோ எப்படியோ இந்த மம்மி கேஸை டிடெக்டிவ் மெகுல் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு. சோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ராம்பூர்னு ஒரு ஊர்ல புதுசா ஒரு சர்க்கஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. அங்க போற எல்லாருடைய பாக்கெட்ல
பணத்தை பிட் பாக்கெட் அடிச்சிடுறாங்க. திருடன் ரொம்ப ட்ரெயின்டு பர்சன் போல, ஏன்னா பிட் பாக்கெட் அடிக்கும் போது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இது தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. அந்த இடத்துல அவரோட பாக்கெட்ல இருந்து பிட் பாக்கெட் அடிச்சிடுறாங்க. இது தெரிஞ்ச டிடெக்டிவ் மெகுல் அங்க போய் பாக்குறாரு. நீங்க சொல்லுங்க, இப்போ எந்த டெக்னிக் யூஸ் பண்ணா அந்த திருடனை டிடெக்டிவ் மெகுலால பிடிக்க முடியும்? உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டிடெக்டிவ் மெகுல் இப்போ எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த திருடனை பிடிக்கிறாருன்னு பார்க்கலாம். டிடெக்டிவ் மெகுல் தன்னுடைய பாக்கெட்ல காசை வெளியில தெரியற மாதிரி வைக்கிறாரு. ஏன்னா திருடனுக்கு ஆசையை காட்ட. அதே நேரத்துல அந்த காசுல ஒரு கைத்தை கட்டி தன்னுடைய பெல்ட்ல கட்டி வச்சுக்கிறாரு. ஏன்னா திருடன் பிட் பாக்கெட் அடிக்கும் போது டிடெக்டிவ்க்கு அவன் பிட் பாக்கெட் அடிக்கிறான்னு தெரிய வரும். அப்போ ஈஸியா அந்த திருடனை டிடெக்டிவ் மெகுல் பிடிச்சிருவாரு.